Hello guys, this is Ram back here in another video. Well, before getting into the product, here's an announcement. Yeah, I just plan to start a Tamil series in this channel. Since most of you guys personally contacted me and asked me to launch some videos in Tamil. And yeah, the channel isn't completely converted into Tamil. It's just a new series where I post few of my videos in Tamil. So let me know what you think about my decisions in comments down below. So without wasting any time, video குள்ளார போகலாம். Xiaomi ரீசெண்டாக Redmi Y2 லான்ச் பண்ணாங்க. அதோடைய ஃப்ளாஷ் சேல்ஸ் ஜூன் 12th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் 3+32GB அண்ட் 4+64GB ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட விலையை பார்த்தா 10,000 அண்ட் 13,000. நம்ம 3+32GB இங்கே வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் பார்த்தோன்னா யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. 5V 2A ரெகுலர் சார்ஜர், நார்மல் மைக்ரோ USB கேபிள், டைப் சி இங்கே கிடையாது. அப்புறம் ரீடிங் மெட்டீரியல்ஸ், சிலிகான் கேஸ், அப்புறம் கடைசியாக கிரே கலர் Redmi Y2 ஃபோன். ஃபோனோட ஸ்பெக்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனை ஒரு கிட்டத்தட்ட 10 டேஸாக என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை என்னென்ன ரீசன்ஸுக்கெலாம் வாங்கலாம் அண்ட் என்னென்ன ரீசன்ஸுக்கெலாம் வாங்க வேண்டான்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட்டே அதோடய கேமரான்னு தான் சொல்லணும். சரின்னு இந்த கேமராவை Redmi Note 5 Pro கூடயும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்துடும். டே லைட்டில் ரெண்டு ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் தருது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா Note 5 Proவில் ட்ரூ கலர் டோன்ஸ் தருது. ஆனால் Y2வில் கலர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் Note 5 Proவில் டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் நல்லா இருக்குது Y2 விட. செல்ஃபீஸ்னு பார்க்கக்குள்ள ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னா லோ லைட் பிக்சர்ஸில் கொஞ்சம் Note 5 Pro நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா Note 5 Proவில் டூயல் LED to ஃப்ளாஷ் இருக்குது. ஆனால் Y2வில் சிங்கிள் டோன் LED ஃப்ளாஷ் தான் இருக்குது. வீடியோன்னு பார்க்கக்குள்ள ரெண்டு ஃபோன்லேயுமே EIS ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஷேக்ஸ் அவ்வளோவா தெரியல. ஆனால் ஃபோக்கஸ் ஹண்டிங் பிரச்சனை ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா இது ரெட்மியில் காமனாக இருக்க ஒரு பிரச்சனைனே சொல்லலாம். ஆப்வியஸாக கேமரான்னு பார்க்கக்குள்ளார Redmi Y2 Note 5 Pro கிட்ட கொஞ்சம் தோற்று தான் இருக்குது. இருந்தாலும் Y2க்கு பலத்த சேதாரம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்குது. அடுத்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா டெடிகேட்டட் டூயல் சிம் ட்ரே. இந்த காலத்தில் ரொம்ப சில நல்ல ஃபோனில் டூயல் சிம் ப்ளஸ் SD கார்டு ரெண்டுமே போடுற ஆப்ஷன் இருக்குது. அதில் Realme 1க்கு அடுத்து Redmi Y2னே சொல்லலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே. நெக்ஸ்ட் பார்த்தா கால் கிளாரிட்டி. நான் இங்கே ஏர்டெல் என்னுடைய ப்ரைமரி சிம்மாக பாண்டிச்சேரியில் யூஸ் பண்ணுறேன். என்னென்னு சொல்கிறது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ண சில ஃபோன்ஸ்லேயே ஏன் OnePlus 5Tயை விட இதில் ஒரு சூப்பர்பான கால் கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இயர்பீஸ்லேருந்து வர ஆடியோ சூப்பர்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து ஐயர் பிளாஸ்டர். எல்லா ரெட்மி ஃபோன்ஸ் மாதிரியும் இதுலேயும் ஐயர் பிளாஸ்டர் இருக்குது. இதை வச்சு உங்கள் டிவி, ஏசி எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தா கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் Snapdragon 625 யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்கியா ரொம்ப கேள்விப்பட்ட பேர் மாதிரி தெரியுதா? இதை பற்றி அப்புறம் வரும். அண்ட் இதில் கேமிங் அண்ட் நார்மல் யூசேஜ் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஒரு ½ an hour கண்டினியூஸ் கேமிங் ஹை கிராஃபிக்ஸில் வச்சதுக்கும் மைனர் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்தாலும் உங்கள் ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சர் ஹீட்டாக மெயின்டைனும் ஆச்சு. ஃபைனலாக நல்ல பாயிண்ட்னு சொல்லணும்னா ஹெட்ஃபோன் ஜாக். இதில் நீங்கள் ஒரு நல்ல இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்கக்குள்ளார ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக கேட்கக்குள்ளார ஆடியோ டூ ஃப்ளாட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸில் சவுண்ட் என்ஹான்சர் ஆன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக யூத் எடிஷன் செட் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கேட்கக்குள்ள என்னடா எல்லாமே நல்லா இருக்கே, இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே புரியுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு இப்போ வர ஃபோன்லலாம் ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கக்குள்ளார இவங்க இதில் 720 HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ படம் பார்க்குறதுக்கு அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் இதில். செகண்ட் கான் என்னன்னு பார்த்தோன்னா இதோடைய பேட்டரி லைஃப். இதில் 3080 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு புரியல, இந்த செக்மெண்ட்டில் மற்ற ரெட்மி ஃபோன்ஸ்லலாம் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த 3080 mAh பேட்டரி வச்சு பார்க்கக்குள்ளார டெய்லி ஒரு 5 to 5.5 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. இது வாங்கின ஒரு ஃபஸ்ட் 10 daysலேயே. போக போக பேட்டரி லைஃப் மேபி குறையலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா இதில் இருக்க ஸ்பீக்கர். நான் ஒத்துக்கிறேன், இதில் ஒரு சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆடியோ ஃபுல் வால்யூம் வச்சியும் இன்னும் 2 point வால்யூம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கலான்னு தான் தோணுது. ஸோ ஒரு டவுன் சைடுன்னு தான் சொல்லணும்.
ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு குட் மெட்டல் பேக் தானே. ஆனால் இல்லை, ஒரு ஜஸ்ட் பிளாஸ்டிக் பாடியில் ஒரு மெட்டல் பெயிண்டிங் தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தா, இதில் இருக்க ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் 625 கடந்த 2 வருஷமாக அடித்து தோய்ச்ச ஓல்டு ப்ராசஸர். ரெட்மி நோட் 4லேருந்து புராண கதை ஆரம்பிச்சுது. அதிலிருந்து MI A1, Mi Max 2, ரெட்மி நோட் 5 இன்னும் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டவுன் சைடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 9Kலேருந்து 15Kக்குள்ளார ஷாமி ஃபோன்ஸ்னு பார்த்தா ரெட்மி 4, ரெட்மி நோட் 4, Mi A1, Mi Max 2, ரெட்மி நோட் 5, ரெட்மி 5, Y1, Y2, நோட் 5 Pro முடியல. சரி, இதை விடும். Y2உடைய வேர்டிக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு 10K பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா ஃபோன் பார்த்தா Y2 ஒரு நல்ல சாய்ஸ். அது முக்கியம் இல்லைன்னு சொன்னால் ரெட்மி நோட் 5 ஒரு பெட்டர் சாய்ஸ். இல்லை 4+64GB 13Kக்கு Y2 வாங்குகிற ஐடியா இருந்தால் ஐ சஜஸ்ட் பெட்டர் நீங்கள் இன்னொரு 2K எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி நோட் 5 ப்ரோவே வாங்கிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த மாதிரி தமிழில் நிறைய வீடியோஸ் போடணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனோட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ணணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ until then, this is Ram and I am signing off. Have a good day.